அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் அகாடமி. ஸோ இன்றைக்கி நமக்கு பார்க்குற டாபிக் வந்து சயின்டிஃபிக் லாஸ். ஸோ ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் வந்து நமக்கு 25+ லாஸ் இருக்குது நீங்கள் படிக்க வேண்டியதில். ஸோ ஃபார் போத் ஃபார் டிஎன்பிசி அண்ட் ஆல்சோ ஃபார் நீட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு லாஸ் மட்டும் தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அது ரெலவெண்ட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ், ஸோ அந்த லாஸ் யூஸ் பண்ணி என்ன அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பால் பாயிண்ட் பென் இருக்குன்னா இதோட பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்றது கொஷின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாஸ் வந்து கிளியராக படித்து வச்சுட்டீங்க. ஸோ அந்த லாஸில் வந்து இதுதான் பிரின்சிபல், இதுதான் பேசிக் திங் அப்படின்றத தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் அப்படியே மைண்டட் கொண்டு வந்து இதோட லா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களால் ஏபிள் டு ரிலேட் தட். ஸோ ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐ ஷேர்ட் ஒரு 10 லாஸை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு பிக்சரைசேஷனோட கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ த்ரூ வித் தட். தென் ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஐ வில் பி கிவிங் ஃபர்தர் 10 லாஸ். ஸோ ஒரு 10 லாஸாக வந்து ஐ வில் ஏபிள் டு கம்ப்ளீட். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லா இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் continues to be in its state of rest or uniform motion in a straight line unless acted upon by an external force. ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இனிஷியல் பாடி ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு ஒன்ஸ் ஒரு மூமெண்ட்டில் இருக்குது, ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட் வந்து ஸ்டில் மூவிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லஸ் ஒன்று அது ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அதோட மூமெண்ட்டையோ இல்லை ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையோ வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் ஐ ஹவ் கிவன், ஒரு கார் டிரைவிங்கில் இருக்கும்போது ஒன்ஸ் கிளாஷ் ஆச்சுன்னா கார் ஆஸ் இட் இஸ் இருக்கும், இல்லைன்னா கார் ஜஸ்ட் ஸ்கிட் ஆகிற சான்சஸ் இருக்குது, அந்த பர்சன் வந்து வெளில ஜம்ப் பண்ணி வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இன் ஃப்ளைட், நம்ம ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஸோ ஃபியூ பேப்பர்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஒன் ஸ்டெப் வந்து பேக்கில் வந்து ஸ்டாக்னெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன் ஸ்டெப் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். தென் ஒன்ஸ் அதை வந்து மாடரேட்டாக அந்த ஃப்ளைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இட் வில் பி ஓகே. ஸோ நம்ம ரெஸ்ட்டில் இருந்தோம், ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து இல் பி ஃபீலிங் தட். ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். Then second law of motion. So second law of motion என்ன சொல்கிறாங்கன்னா, the force applied on a body is equal to the product of mass of the body and the acceleration produced by the body. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் பொறுத்தது தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுன்றதான் ஒரே விஷயம். அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பென் அப்படின்னா நம்ம இதை லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம லிஃப்ட் பண்ணிப்போம். ஃபோர்ஸ் வந்து இங்கே கம்மியாக அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு டோட்டலாக ஒரு டேபிளே வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு சிஸ்டம் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ அதோட ஆக்சலரேஷன் அண்ட் த மாஸை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் ஃபார் என்ன ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ த இமேஜ் ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு மாஸ் வந்து 400 kg தள்ளுறக்கும் ஒரு 40 kg தள்ளுறக்கும் வந்து தேர் வில் பி வித் வேரியேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். Then Newton's third law of motion. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் ராக்கெட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து கீழே வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸ் வந்து கேஸஸ் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அவ்வளோ தூரம் அந்த ராக்கெட் வந்து ஸ்கிப் பண்ணி போகும். ஈவன் ஃபார் நம்ம பட்டாசு வெடிக்கிறோம் இல்லையா, அந்த ராக்கெட்டுமே அதே எஃபெக்ட் தான். கீழே வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஹீட் வந்து எக்ஸர்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அது வேகமாக வெளியில் போகும். ஸோ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்னா பலூன் தான் அதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பலூன் வந்து நம்ம நல்லா ஃபில்டு பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதோ இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். The Newton's law of universal gravitation. So இது என்னன்னா, any two bodies in an universe attracts each other body with a force that is directly proportional to the product of their masses and inversely proportional to square of the distance between them. ஸோ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இதில் கன்சிடரேஷன் கிடையாது. பட் அந்த தூரத்தை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அந்த ஃபோர்ஸ். ஆக்சுவலி இப்போ ஒரு நம்ம எர்த் எடுத்துக்கிறோம், அரௌண்ட் வந்து மூன் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ மூணு வந்து எப்போவுமே சுற்றி எர்த்தை சுற்றி எப்போவுமே மூன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. பட் அதிலிருந்து டீவியேட் ஆகுறதும் இல்லை, ரொம்ப கிட்டவும் வர்றதில்லை, ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் அ கேப். ஸோ நம்ம மூன் வந்து நம்ம எர்த்த குறிப்பிட்ட தூரத்தில் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, அந்த தூரத்துலேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் அ கேப்.
அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதும் கிடையாது, உள்ளேயே தான் வித்தின் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ தேர் இஸ் அன் அட்ராக்ஷன் அண்ட் அதுலேயே சைமல்டேனியஸாக அந்த டிஸ்டன்ஸை வச்சு ஒரு ரெப்பல்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, அந்த மூன் வந்து நம்ம எர்த்தை நோக்கி சுற்றிட்டே இருக்குது. ஈவன் நம்ம அட்மாஸ்பியரும் அப்படி தான். ஸோ நம்ம அட்மாஸ்பியர்னால நம்ம எர்த்துலேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகி போக முடியாது. அண்ட் ஆல்சோ நம்ம உள்ளேயே வந்து அது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு நிறையா forces இருக்குது. So that force is called as gravitational force. Then laws of conservation of energy. So in the conservation of energy என்ன சொல்றாங்கன்னா, the total energy in an isolated system remains constant. The energy can neither be created nor be destroyed, but it can be transformed from one form to another form. என்ன சென்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எனர்ஜி இருக்கு, நான் அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஒன்ஸ் நம்ம அந்த எனர்ஜி வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, கேனாட் பி டெஸ்ட்ராய்ட் ஆல்சோ. என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மட்டும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நியூக்ளியர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், தட் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது பை சம் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு டைனமோ இருக்குது, அதில் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுறோம், ஃபோர்ஸாக மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம், அந்த மோட்டர் ரன் ஆகி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதான் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத விஷயம். ஸோ எனர்ஜி நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, பட் த ஃபார்மை வந்து வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்ற விஷயத்தில் என்ன பண்ணுறோன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா சம் ஆப்ஜெக்ட் இட் இஸ் அட் ரெஸ்ட், அப்படியே ரெஸ்டாகவே இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஃபாலிங் டவுன், ஒரு விஷயம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பாலை வீசுகிறோம், பாலை கையில் இருக்கிறதுக்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒன்ஸ் அதை த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான எனர்ஜிஸ் கன்வர்ஷனும் இருக்குது. தென் Pascals law என்னன்னா, the pressure applied anywhere in a confined incompressed fluid is transmitted equally in the direction toward the fluid அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, வாட்டரே எடுத்துக்கலாம். அந்த வாட்டரில் வந்து என்ன பண்ணோம்னா, க்ளோஸ்டு கவர்டு பொசிஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த ஃப்ளூயிடோட எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸர்ட் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக், நம்ம கார் லிஃப்டிங் இருக்குல்ல, ஸோ நம்ம சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் அந்த பெரிய துணி கடைகளில் கார் வந்து சர்க்குலரில் பார்க் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னா, இந்த மாதிரி ஹைட்ராலிக் பம்ப் வச்சு தான். ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து வாட்டர் ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னொரு இடத்துல லிஃப்ட் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது கார் வச்சுருக்கேன், பட் லிஃப்ட் பண்ணும். ஸோ இதை தான் வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு இடத்துல அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி லிஃப்டிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன, பலூன் எடுத்துக்கிறோம், ஒரு பலூனை ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு, ஏருக்கு பதிலாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஹோர்ஸ் போட்டுரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பலூனை க்ரஷ் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஃபாலோ ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் எக்ஸாக்ட்ஸ் all over the fluid. That is Pascal's law. Then law of reflection of light. Law of reflection of light na, the angle of incidence is equal to the angle of reflection. That is the incident ray, the reflected ray and the normal at the point of incident all lie in the same plane. அதாவது என்னன்னா, ஒன்ஸ் ஒரு லைட் வந்து ஃபால் ஆகுது ஒரு இடத்துல, அதாவது ஒரு லைட் ஒரு ரே வந்து இப்படி வந்து விழுகுது அப்படின்னா சேம் ஆங்கிளில் தான் வந்து சேம் ஆங்கிள், ஈக்குவல் ஆங்கிளில் தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆகும். ஸோ ஒரு இடத்துல வந்து ஃபாலோ ஆகுதுன்னா சேம் ரிஃப்ளெக்டட் ஆகும். ஸோ ஆங்கிள் ஆஃப் விழுகிறது, ஒரு நார்மல் பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டோம்னா இதோட ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ எவ்வளோ தூரம் இதாகுதோ அவ்வளோ தூரம் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம சப்மரைன்ஸில் யூஸ் பண்ணுற சோனோமீட்டரில் ஆக்சுவலி சோனோமீட்டர் வந்து சவுண்ட் டிடெக்ஷனுக்கு, நாட் திஸ் கிரெடியோஸ்கோப். நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க கிரெடியோஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது வந்து என்னென்னா, லைட் ரிஃப்ளெக்ஷன் அந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தனால தான் we are able to see under the water. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் this law of reflection of light. Then Ohms law பார்த்தோம்னா, the current through a conductor between 2 points is directly proportional to voltage across the 2 points. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு சர்க்குலேட் கரண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா, அதில் கரண்ட் பாஸ் ஆகுறதும் ரெசிஸ்டன்ட்டையும் வந்து ப்ராடக்ட் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கும். ஸோ
so current through so this current எவ்வளோ தூரம் current flow ஆயிட்டு இருக்கோ அது வந்து directly proportional to the voltage. எவ்வளோ வோல்ட் இருக்கோ அது directly proportional but inversely proportional to the resistant. எவ்வளோ தூரம் அந்த resistant ஆகுதோ அதை வந்து inversely proportional இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வேணா கொடுக்கலாம். V is equal to IR னு கொடுக்கலாம். I is equal to V by R இல்லை R is equal to V by I. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸில் இருக்கும். இது ஆல்டர்னேட் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். ஓம்ஸ் லால இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். Then Kirchhoff's law. Kirchhoff's law அப்படின்றது என்னன்னா in any closed loop network the total voltage around the loop is equal to the sum of all voltage drops within the same loop, so which is also equal to 0. In other words, algebraic sum of all voltages within the loop must be equal to 0. So ஒரு closed loop இருக்கு அப்படின்னா நம்ம inல ஒரு voltage இருக்கும், outல ஒரு voltage இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம், will be getting 0. அதாவது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன கிடைக்கும், will be getting 0 தான். ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு கரண்ட் ஃப்ளோ இன்கம்மர் இருக்குது டோட்டலாக, அதுலேருந்து அவுட்லெட் கொடுத்தோம்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணாமல் will be getting 0 is the answer. அதாவது இன் வர்றது நம்ம பாசிட்டிவாகவும் வெளியில் போகிறது நெகட்டிவாகவும் நம்ம வச்சுக்கணும். தென் Archimedes principle. Archimedes principle என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா the upward buoyant force that is exerted on a body immersed in a fluid whether fully or partially submerged so is equal to the weight of fluid that is the body displaces. அதாவது ஒரு fluid இருக்குது, fluid இது வந்து ஆக்சுவலி Archimedes principle தான் வந்து மேஜர் ஃபாதர் ஃபார் fluid டைனமிக்ஸ்க்கு வந்து ஒரு இனிஷியல் லாவே இதுதான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு ட்ரஃப் இருக்குது, அதில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு மெட்டல் எடுத்து நம்ம அந்த வாட்டருக்குள்ளே டிப் பண்ணும்போது இந்த மெட்டலோட வெயிட் அதில் கன்சிடர் ஆகாது. இது எவ்வளோ தூரம் வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அவ்வளோ வெயிட்டு தான் அது இருக்கும். ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ தூரம் ரீப்ளேஸ் ஆகுதோ அந்த வெயிட்டு தான் வந்து நம்ம வாட்டருக்குள்ளே இருக்கும்போது உள்ள வெயிட் டிட்டர்மினேஷன். ஸோ வெளியில் இருக்கிற வெயிட் ஆக்சுவலி அது வந்து டிட்டர்மைன் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ட்ரஃப்குள்ளே ஒரு 5 kg ஆஃப் உடன் ஒரு ராடு வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா 2 kg ஆஃப் வாட்டர் தான் வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ டோட்டலாக அந்தக்குள்ளே இருக்கிற வெயிட்டை பார்த்தோம்னா 2 kg தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஷிப்போட இதில் வந்து ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷிப் அப்படின்றத பாதி உள்ளே டிப் ஆகிடும். ஸோ டிப் ஆனதுக்கப்புறம் அதோட மூமெண்ட்டில் தான் வந்து அந்த ஷிப் வந்து உள்ளே மூழ்காமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேட்டகரி வந்து பேசிக் சொல்லிட்டேன் இல்லையா, ஆக்சுவலி இதுதான் வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மெக்கானிக்ஸ்க்கு வந்து பேசிக் ஸ்டேட் பிரின்சிபல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் இன்னும் 25+ லாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் பி கெட்டிங் another chain laws and along with the applications. Subscribe for more videos. Thank you.